புத்தாண்டு அறிவித்தல் ஒன்று தர போகிறோம். ரைட், என்ன புத்தாண்டு அறிவித்தல்டா 2026ங்கிறது உங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஆண்டு. அதாவது இனி அந்த உங்களோட வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் பிறந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு. ரைட், பிறந்து ஏ லெவலுக்கு போகிறோம். இந்த 2026 ஏ லெவலுக்கு போகிறோம் தான் நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீங்கள் யாருங்கிறத காட்ட போகுது. ரைட், 2007ஆம் ஆண்டு எனக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு ஏ லெவல் செஞ்ச இந்த இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து அந்த 2007ஆம் ஆண்டு ஏ லெவலால் வந்த வாழ்க்கை உள்ள காலத்துக்கு, அப்படிதானே? ரைட், இப்போ இந்த இவ்வளோ நாள் நாங்கள் என்ன செஞ்சோம்ங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. இந்த 7 மாதம் என்ன செய்ய போகிறோம்ங்கிறது தான் விஷயம் இருக்குது. இந்த ஏ லெவல் பின்னுக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்? ரைட், இப்போ முதலாவது நாங்கள் கிளாஸில் ஃபுல் சிலபஸ் கவரேஜ், இந்த விஷயம் ஃபுல் சிலபஸ் கவரேஜ், இந்த ஃபுல் சிலபஸ் கவரேஜில் யூனிட் 1 to யூனிட் 10 முடிச்சாச்சு. ரைட், அப்போ இன்னொரு 4 யூனிட் முடிக்கே இருக்குது. சரியா? அடுத்தது ரெண்டாவது என்னன்னு சொன்னால் பேப்பர் கிளாஸ். இதுதான் மிக முக்கியமான கதை. பேப்பர் கிளாஸ், இந்த பேப்பர் கிளாஸில் நான் ஆல்ரெடி 25 பேட்சுக்கு சொன்ன விஷயம்தான் 25 சீரீஸ் தான் அடிப்படைன்னு சொல்லி நான் அதுக்கு ஏற்ற மாதிரியே 25 சீரீஸை செய்து கொண்டேன். உங்களுக்கும் ஒரு சில சீரீஸ் 26 பேட்சுக்கும் செவிக்கப்பட்டிக்குது. இது எப்படியோ இந்த 25 பேட்ச் சீரீஸ் உங்களுக்கு ஹைப்ரிட்ல தரப்படும் சீரீஸ். ஏன்னு சொன்னால் பாஸ் பேப்பர் கொஸ்டின்லாம் இருக்கிறதால நேரடியாக ஆன்லைனில், ஏன்னு சொன்னால் அனைத்து வினாக்களையும் எங்களுக்கு நேரடியாக செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு பேட்சுக்கு செஞ்ச சீரீஸ், அதுக்குரிய டைம் இருக்காட்டி உங்களுக்கு சேம் டைம் ஆன்லைன்லேயும் அது என்ன அந்த எக்ஸஸ் தரப்படும். இந்த 25 பேட்ச் சீரீஸ் பார்ட் 2 தான் 26 பேட்ச் சீரீஸ். 26 பேட்ச் புதிய சீரீஸ். அதாவது எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2024 வரையான பாஸ் பேப்பர் கேள்விகள் இதுக்குள்ள இருக்குது 25 பேட்ச் சீரீஸில். அது அத்தனையும் என்ன முழுசாக கதைக்கப்பட்டிருக்குது, வினாக்கள் எல்லாம் அதில். அப்போ அதில் இருந்து எங்களுக்கு வளமையாக வரக்கூடிய வினாக்கள் எங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு புக் ஒன்று அடித்து தருவேன் 25 பேட்ச் சீரீஸை. நாங்கள் 26 பேட்ச் சீரீஸ் செய்கிற நேரம் தேவையான கேள்விகளை நாங்கள் 25 பேட்ச் சீரீஸ் புக்கில் இருந்து பார்த்து கொள்வோம். ரைட், எல்லா கேள்விகளையும் கிடையாது. ஏதாவது கேள்விகள் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் எனக்கு தெரியும் தானே, வரக்கூடிய கேள்விகள் இருக்குது தானே, அதில் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். தியரி டைமில் முக்கியமான சீரீஸ்கள் நாங்கள் என்ன முழுமையாக செய்து கொள்வோம். ரைட், எல்லா சீரீஸையும் உங்களுக்கு முழுமையாக செய்கிறது, பகுதியாக செய்கிறது, 26 பேட்ச் சீரீஸ்லேருந்து உதாரணம் எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயும் சேம் டைம் என்ன எக்ஸஸ் தரப்படும். ரைட், இப்படிதான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஆன்லைனில் வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு நேரடி கிளாஸில் செய்கிறது தாராளமாக போதுமானது. ஆனால் நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பீங்க, டைம் இருக்கும் படிக்கிறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன அதை பார்த்துக்கொள்ள முடியும், அவ்வளோதான். விளங்கிச்சா? ரைட், இப்போ தான் இந்த 26 பேட்ச் சீரீஸில் 25 கொஸ்டின்ஸோட இந்த 25ல் கொஞ்சம் வித்தியாசமான எம்சிக்யூ கொஞ்சம் இருந்தது. ரைட், எப்படியோ நாங்கள் 40 எம்சிக்யூ இந்த இதில் காட்டலாம் உங்களுக்கு. நான் இதை படிப்பிக்கிற நேரம் நான் காட்டிக்கொள்வேன். ரைட், 40 எம்சிக்யூ எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த முறை வந்த 40 எம்சிக்யூ இந்த புக்கில் இருக்குது.
ஸோ இன்னும் கொஞ்சம் எம்சிக்யூ அந்த உங்களுக்கு வரப்போகிற 26 பேட்சுக்கு வரப்போகிற அந்த 40 எம்சிக்யூவோட 50 எம்சிக்யூவில் இன்னும் 40 ப்ளஸ் எம்சிக்யூஸ் வரணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறதால 25 அடிப்படையாக கொண்டு இந்த சீரீஸ் பேட்டர்ன்லேயே புதிய மாடல் கொஸ்டின் அப்படின்னா ஒரு 25 எம்சிக்யூ மட்டும் தான் பாஸ் பேப்பரில் இந்த சீரீஸில் வரப்போகுது. வேறு பாஸ் பேப்பர் வினாக்கள் அங்கே 25 பேட்சில் ரைட். மற்றதெல்லாம் என்ன வரப்போகுது மாடல் பேப்பர்ஸ். இதில் ஆல்ரெடி இருக்கிறதால கொஞ்சம் ஒப்பிட்டளவில் சின்ன சீரீஸ் தான். இதில் 50 கேள்வி இருந்தால் இதில் 30 கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா இதில் 50 கேள்வி இருக்குது ஆல்ரெடி, மொத்தம் 80 கேள்வி எங்களுக்கு. சரியா ரைட். எப்படியோ கதைக்கப்பட போகிற இது நேரடியாக முடிக்கப்படும். இதில் 28 சீரீஸ் இங்கேயும் அதே போல் வரப்போகுது. இங்கேயும் எப்படி 28 சீரீஸோ அதே போல் இங்கேயும் 28 சீரீஸ் வரப்போகுது. முழு சிலபஸும் இதில் கவர் பண்ணப்படும். இதை நீங்கள் ஒழுங்காக படித்தாலே எம்சிக்யூ 40+ எடுத்துடலாம். இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எஃப் லெவலில் தான் இருக்கிறீங்க. எந்த எக்ஸாமில் எடுத்தாலும் 35 குறைவாக தான் மார்க்ஸ் வருது. கெமிஸ்ட்ரி எஃப் லெவலில் தான் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இனிதான் படிக்க போகிறேன்னு சொல்லி எண்ணம் வச்சிங்கன்னு சொன்னாலே எனக்கு போதுமானது, அதே போதுமானது. ஜனவரி 1 என்னவை பரவாயில்லை, விளங்குதா? நியூ இயர் ரிசல்யூஷன் என்ன எடுத்து ஜனவரி 1 இருந்து என்னவை ரைட் என்ன வச்சாலே போதும். என்ன 40+ எம்சிக்யூ எடுக்கிறது நான் உரண்டி தாரேன். ரைட். அதுக்குள்ளே என்ன வைக்காது எனக்கு தெரியாது. விளங்கிச்சா? இனிமேல் இல்லை நான் இந்த வாழ்க்கையில் ஒரு 7 மாதம் தான் 7 முழுமையான மாதங்கள் மட்டும் இவ்வளோ காலம் ஒன்றும் செய்ய இல்லை. இந்த 7 மாதம் மட்டும் சீரியஸாக படிப்பேன். என்னோட எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறேன். என்னோட பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. சரியா? அந்த பிரச்சனையை தூக்கி வைங்க வெளியே. அந்த பிரச்சனையை தூக்கி வெளியே வச்சு போட்டு 7 மாதம் துறவரம் வாங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைன்னு சொன்னால் ரைட், புத்தளத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைன்னு சொன்னால் மாவனல்லைக்கோ கேண்டிக்கோ நீங்கள் வாங்க. மாவனல்லையில் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைன்னு சொன்னால் கேண்டியில் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைன்னு சொன்னால் வேற ஒரு ஊருக்கு மாறி வர்றதுக்கு உங்களுக்கு என்ன வேண்டிய சுதந்திரம் தாரம், வேண்டிய இடத்துக்கு மாறி என்ன துறவரம் இருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸால் தான் பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி. ரைட். இந்த 7 மாசத்துல உங்களுக்கு வாழ்க்கை என்ன மாறும் சரியா செஞ்சா. ரைட். அடுத்தது இது மெயினா இப்போதைக்கு ரிப்பீட்டர்ஸ் அண்ட் 26 பேட்ச் தேவையான காலம் ஃபுல் பேப்பர் சேவிக்க போகிறோம். ஃபுல் பேப்பர் ஏண்டா உங்களுக்கு இது மெயினாக ரிப்பீட்டர்ஸுக்கு உரியது தான் இந்த ஃபுல் பேப்பர் கதை. ரைட். ஸோ அவங்களுக்கு இப்போ சீரீஸ் முடிஞ்சிருக்கு தானே. ஸோ ஃபுல் பேப்பர் இப்போ சேவிக்க போகிறோம். ரைட். இப்போ அதுக்குள்ள யூனிட் 1 to 10 முடிச்சு இருந்தால் அது இந்த பேப்பர்ஸை மட்டும் அந்த வினாக்களை மட்டும் செய்கிறதுக்கு போகலாம். ஆனால் அது கொஞ்ச நாளையில் உங்களுக்கு சரியாக வந்துடும் அந்த பேப்பர் கிளாஸில் எஞ்சிக்கொள்வது. இப்போதைக்கு அது மெயினாக ரிப்பீட்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் செய்ய போகிறது. இந்த ஃபுல் பேப்பர் எழுத வைக்கிறது, ஃபுல் பேப்பர் சேவிக்கிறது, இதுகள் ரிப்பீட்டர்ஸை மெயின் பண்ணி என்ன சேவிக்க போகிறது. ரைட். ஓகே. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு, இதுக்கு முன்னால் உள்ள செக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிளியர் இல்லைன்னு சொன்னால் யூனிட் 1 to 10 ரைட், நீங்கள் ராயல் ஆப்பில் ஃப்ரீயாக அதை எடுத்து கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட். ஆனால் நவம்பர் டிசம்பர் கார்டை அனுப்பணும், அது வேற கதை. ரைட். அது நவம்பராவதாக குறைஞ்சது. ரைட். டிசம்பர் நீங்கள் அது பிரச்சனை இல்லை. அண்ட் டிசம்பர் லீவுக்குள்ள தான் இது வரப்போகுது. எக்வேஷன் விளங்கிச்சா? டிசம்பர் லீவுக்குள்ளே உங்களுக்கு இருந்து படிக்கிறதுக்கு. ரைட். ஒரேடியாக எல்லாத்தையும் தரமாட்டோம், ஒரு செக்ஷன் முடியும் உங்களுக்கு விளங்கும். ரைட். ஆனால் அதுதான் கடைசி ஆகிக்கும். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு தடவை அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. லாஸ்ட் சான்ஸ். விளங்குதா? ஒரு ஃபோல்டர் எடுத்தால் அதை படித்து முடித்து வச்சுக்கணும். சில பேருக்கு ஆசை எப்படின்னு சொன்னால் கடைசி ஒரு கடைக்கும்னு சொல்லி அது ஒரு நாள் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. கடைசி ஒரு கடை இருக்கும், அவ்வளோதான். ஆக்டிவேஷனில் ஒரு நாள் புறம் எடுத்து பார்ப்போம், படிக்கிற நேரம் பார்ப்போம், கிளிக் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் நடக்க போகிறதே இல்லை. உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு சொன்னால் அந்த வேலையை என்ன தரலாம் உங்களுக்கு, அதை ஃப்ரீயாகவே உங்களுக்கு. அது மிகப்பெரிய இது. ரைட். ஆனால் ராயல் ஆப் கூட பாவிக்கிறேன்னா கவனமாகிக்கணும். ரீசன் என்னன்னா உங்களுக்கு ஃபோனில் அடிக்ட் ஆன ஒரு ஆளாயிருந்தால் உங்களுக்கு ராயல் ஆப் கூட சரி வராது. நீங்கள் தனியாகவே என்ன ஃபோனில் இருந்து தள்ளிக்கிறது நல்லது 7 மாதத்துக்கு. விளங்கிச்சா? ஃபோனில்
ஸ்ட்ரிக்டான ஆளாக இருந்தால் என்ன இப்போ இடையில ஃபோன் எடுத்து பார்க்கறது உங்களுக்கு இருக்கே இல்லாதுன்னு சொன்னால் ரைட், நீங்கள் ஃபோனில் அடிக்ஷன் அவ்வளோதான், சிம்பிள். ரைட், உங்களுக்கு இருக்கே இல்லாதுன்னு சொன்னால் ரைட். அப்போ என்ன இந்த ஃபுல் பேப்பர் அதாவது உங்களுக்கு இப்போ அந்த கரண்ட்லாம் போய்த்து சார்ஜில் போடலாம் வைக்கிற அந்த டைமில் டைம் போகாத மாதிரி கையெல்லாம் துடிச்சு இருந்தால் நீங்கள் அடிக்ஷன் ஃபோனில், அவ்வளோதான், சிம்பிள். விளங்குதா? ஏலாமல் என்ன செய்யறதுன்னு சார்ஜில் போடலாம் தடுமாறிக்கிட்டு திரிஞ்சிருந்தா நீங்கள் அடிக்ட். சரிதானே? ரைட். எனவே இதுதான் நாங்கள் செய்ய போகிற விஷயம். உங்களுக்கு தெளிவாக என்ன விளங்கி இருக்கும்னு நம்புகிறேன். சரிதானே? ரைட். எனவே எஃப்ல உள்ள ஒரு ஆளை ஒழுங்காக பயிற்சி செஞ்சால், நாங்கள் இது எம்சிக்யூ சீரிஸை பற்றி தான் கதைச்சோம், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லா சீரிஸும் என்ன போகும். ஆகவே ஒழுங்காக நீங்கள் ஏ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு வேலையும் நாங்கள் என்ன செஞ்சு தருவோம். இந்த 7 மாதம் தாராளமாக என்ன போதும். விளங்குதா? 3 மாதமே போதும், அது வேற கதை. ஆனால் நல்ல எடுக்கலாம், அது கடைசி 3 மாதம் எல்லாம் ட்ரை பண்ணி. விளங்கிச்சா? நல்ல எடுக்கணும்டா இந்த 7 மாதம் நல்லாவே என்ன படிக்கணும். சந்திப்போம்.